சித்தன் தேவர் குலத்தில் பெரிய ஆள், திருமங்கலத்தில் பிடி சரஸ்வதி கூட நிறுத்தி அவரை தொகுச்சுக்கிட்டார். திருநெல்வேலியில் எங்கால தான் மெஜாரிட்டி 77 நான் நிற்கும்போது. எனக்கு எதிராக ஜிஆர் ரெட்மண்டு மீனவர்கள் ஓட்டு இந்த தொகுதியில் 70 ஓட்டு தான் இருக்குது. அவர் ஜெயிக்கார் நான் துவக்கேன். அதான் எம்ஜிஆர். பாளையங்கோட்டையில் யாதவர்கள் அதிகம். ஆறுமுகனார் எங்கள் கேண்டிடேட்டு. அவர் நாஞ்சில் மன்னனை போட்டு தவிர்த்துட்டார் ஆறுமுகனாரை. அது இஸ் அ மாஸ் லீடர், மக்கள் தலைவர். அவர்லாம் மக்கள் தலைவர்னு சொல்லானுங்கள, அது அவர் தான். இந்தியாவிலேயே 2 பேர் ஒரு இடத்துக்கு வராங்கன்னு அறிவிப்பு வந்தால் 10 நிமிஷம் கூட்ட கூட்டிடும். இந்திரா காந்தி தமிழ்நாட்டில், எம்ஜிஆர் தான். தலைவர் வந்துட்டார்னா திருக்குறள் முனுசாமி சொன்ன ஒரு ஜோக்கோட முடிக்க. திருக்குறள் முனுசாமி ஒரு காங்கிரஸ் கூட்டம் பேசியிருக்கார் பாண்டிச்சேரியில். பேசிகிட்டே இருந்தால் ஒரு போய் ஆட்டோவில் புரட்சி தலைவர் வந்துவிட்டான்ட்டு போயிட்டான். கூட்டம் முறாங்கன்னு போயிட்டு மைக் செட்டுக்காரனு போயிட்டான். அப்புறம் நான் தான் பார்த்தேன். நானும் மைக் எடுத்துகிட்டு அங்கேயே போயிட்டேன். என்ன கூட்டம் இருக்கிற இடத்துல தானே பேசணும் அப்படின்னு கிண்டல் அடிப்பார் எம்ஜிஆர் வந்தது. அப்போ ஒரு அம்மா கண்ணு 2 வீங்கி நின்னா என்னம்மான்னு கேட்டேன். வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு. இன்னைக்கு தான். அப்புறம் இங்கே வந்திருக்கா, தலைவரை பார்க்க வந்திருக்காங்க சென்னை. அந்த ஆள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கா. நம்ம போய் விடுதலை போராட்டத்தை நாங்கள்னா எவன் ஓட்டு போடுவோம் அப்படின்னாரு. திருக்குறளார் ரொம்ப அருமையாக சொல்லுவார். அது மட்டும் இல்லைங்க, கெடுக்கணுங்கிற எண்ணமே அந்த மனுஷனுக்கு வராது. எவனையா கெடுக்கணும், அழிக்கணும், எதிரி வாழ வைக்க. மாப்போசியன்கிற மிகப்பெரிய தமிழறிஞன் ஒரு தேசியவாதியை மேலவையை வச்சு, மேலவை தலைவராக வச்சு பார்த்தாரு. அப்போ மாப்போசி ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது அங்கேயே இருக்கார் அந்த ஏசிக்குள்ளே. புரட்சி தலைவர் பார்த்துருக்காரு. ஐயா போலையா வீட்டுக்கு? வீட்டில் ஒரே வெப்பமாக இருக்கும் தம்பி, போக முடியாதுன்னாராம். அப்படியான இவர் ரூமில் கூட்டி கொண்டு வச்சுக்கிட்டாராம் மாப்போசி. பேசிகிட்டே இருந்தாராம். 1 மணி நேரம் கழிச்சு போயிட்டு வாங்கன்னா போனால் மாப்போசி வீட்டில் அதுக்குள்ளே ஏசி மாட்டியாச்சான். இந்த கடையேழு வள்ளல்கள்லாம் நம்ம தமிழ் இலக்கணம் சொல்லுவோம். நான் அவனிடெல்லாம் தெரியாது, எனக்கு என் கண்ணால் பார்த்தது அந்த ஆளை தான். அப்படிலாம் கொடுக்க முடியாது. அந்த ஆள் உயிரோடு இருக்காருயா. என்றைக்குமே ஒன்று சொல்லுங்களுங்க, உடல் அழிஞ்சு போகும். இது அழியுமா? கொடையெல்லாம் குமணன் தலையெழுத்து கொடுத்தான்னு மாதிரி அப்படி தான் இவர் என்ன கேட்டாலும் கொடுப்பார். அரசியலில் சில சிக்கல்களில் மாட்டிட்டார். இந்திரா காந்தி ரொம்ப பிரிய வச்சுருந்தது. மொராஜி தேசாய் ரொம்ப மிரட்டிட்டான் அவரை. இந்திரா காந்தி நிற்க அது என்னென்னா அவர்கிட்ட தெளிவு. இந்திரா காந்தி நிற்க முடியாத சூழ்நிலை ஒழிய அந்த சீட்டு காங்கிரஸ்க்கு இல்லைன்னு சொல்லலை. மொராஜி என்ன மிரட்டினாலும் சிங்காரவடியில் தான் இருந்தார் காங்கிரஸுக்கு. நான் அதை தான் சொல்லுவேன் எங்கள் கட்சிக்காரன்ட்ட. அதை மாற்றினாரா? கட்சி கொடுத்ததான் அவருக்கு. நான் அவரை காங்கிரஸ்காரன் தான் மேடத்தான் சொல்லுவேன். பெரிய காங்கிரஸ்காரர் அவர். நான் சொல்ல தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி பண்ண கேடல அது ஒன்று. அவரை போய் திமுக சேர்த்துட்டாங்க அந்த ஆளுமை. அது என்கிட்ட சொல்லுவார். செஞ்சு தம்பி நான் காங்கிரஸ்காரன் நீங்கள் தானே சொல்லி என்ன கதர் போட்டிருந்தவர். கதர் உத்தராட்சம் என்ன ஆளவர் ஆளுமை. இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க. சன் பேப்பர் மில்ல எங்கள் டிரைவர் நாயுடு பயங்கர வெறியன். என்னாச்சு தலைவர் வேறு போயிட்டான், கார் எடுத்து போயிட்டான். அவருக்கு அந்த நோய் வந்த புதுசு. ஒரு கட்சி வச்சு தொடச்சிட்டே இருப்பார். சுகர் டவுன் ஆகிட்டு போல பழக்குன்னு இப்படி ஆயிருக்காரு. லைட் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டானுவான். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்கானுவா. இவங்க ஒவ்வொன்றும் அழுதான் ஜனங்கள்லாம். லைட்டை போட்ட உடனே அப்படின்னு இருக்காரு எந்திரிச்சுன்னு. அதான் மனுஷன். சுகர் டவுன் ஆகிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டானுவா. இவர் இப்படி ஆகிட்டாருன்னு அதுக்குள்ளே அந்த அம்மா பக்கத்துலேருந்து ஜானகியம்மா சுகர் கையில் கொடுத்து போட்ட உடனே எந்திரிச்சே அப்படின்னு இருக்காரு. எல்லா பேரும் தலைவு புற தரையை தொடாமலே குட்டிக்க நடிச்சிருவானு சின்ன பையன்லாம் அவரை பார்த்தா. அதாவது இந்திரா காந்தி வருது, நாங்கள் ஏற்பாட்டுக்கு போனோம். இவர் சிஎம் அம்மா கூட்டு வர்றாரு. நான் சிசுப்ரமணியம் காரில் போகிறேன். அப்போ சிசுப்ரமணியத்திட்ட சொன்னேங்க, பாருங்கள் பயலோடையெல்லாம் பாருங்கள், சரி பயலோட என்னன்னு ஒரு வேலும் கையை உணாமலே குட்டிக்க நினச்சிருக்கான் பாருங்கள். பொம்பளை பூரா சேலை 3 முள்ளம் தெரிய ஓடிட்டுருக்கா. இவனெல்லாம் நீங்கள் ஒரு மயிர் முடுங்க முடியாது. இவன் தான் ராஜா. அங்கே நம்ம சும்மா அவன் கூடயே இருந்துக்கணும் எப்போதும் அப்படின்னு. செங்கோட்டையில் செல்லச்சாமி என்னன்னு வைஸ் சேர்மன்னார் திமுக. கதிரவன் பண்ணினார். நான் உதயசூரியன் ஒரு பழத்தா தெரியுமா இவர், அவன் இடைத்தேர்தலுக்கு அங்கே வாரார் புரட்சி தலைவர். காமராஜர் ராஜாஜியும் சேர்ந்தபோது புரட்சி தலைவர் கடைசியில் ஒரு சுற்றுப்பயணம் பண்ணலைன்னா திமுக அன்னைக்கே காலி. எல்லா தொகுதியும் 3000 ஓட்டு 4000 ஓட்டு 5000 ஓட்டில் ஜெயிச்சுன்னா அது அவரால். செங்கோட்டையில் முஸ்லீம் பொம்பளை உட்காந்துருக்க பார்த்தேன். அப்போவுமே சிஎஸ் சொல்லிட்டேன், காமராஜெலாம் வர முடியாங்க, நொறுக்கிட்டார். பண்பு. அதாவது செங்கல்பட்டில் நடவு செய்கிற விவசாயிகளை இறங்கி போய் பார்த்துருக்கார். பார்த்து ரூபா கொடுத்துருக்காரு. அதில் ஒரு கிழவன் சொல்லியிருக்கான், நீ நல்லா இருக்கியா போதும், எனக்கு ரூபா வேண்டாம்னு திரும்ப கொடுத்துட்டான். காருக்குள்ளே அழுதாரான் தேம்பி இதுக்கு இவ்வளோ நம்புதாங்களே, நான் இவங்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது. எங்கள் ஜெர்மனி தாத்தா சொல்லார், கருணாநிதினா அவனை கை கொடுத்து அவன் மோதிரத்தை கிடச்சிட்டு வந்துடுவான் அப்படின்னு ஐயக்கு பேர். அவரை மாதிரிலாம் அவர் அந்த மரணத்திற்கு வந்த ஊர்வலத்தெல்லாம் போலீஸ் ரொம்ப கட்டுப்படுத்த போய் தான் அந்த உள்ளே விடமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா இவனை தூக்கிட்டு போயிடுவான்.
கிராமத்துக்கு அவர் தூக்கி போய் எங்கள் ஊரில் வச்சுக்கிட்டு தான்ருவான், நான் காப்பாற்றிடுவோம்மா. அப்போல்லாம் ஆஸ்பத்திரி அதுக்கு தானே பயந்தானுவா. அன்றைக்கு உதவியது இந்திரா காந்தி வந்து பார்த்து போனாங்க. சனியாக ஃப்ளைட்டு போட்டு அங்கே கொண்டு விட்டு அவருக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுறா, இஸ் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அதில் பெரிய ஆச்சரியம், இந்திரா காந்தி அம்மா பகலில் போகும்போது மட்டும் கண் முழிச்சு பார்த்துருக்காரு. அப்போ தான் இவர் 40 ஆண்டு கால நண்பரே, நான் கதவின் பின்னால் இருந்தால் அது பார்ப்பேனே அப்படின்னா எழுந்தாருக்கேன். நான் தான் கிண்டல் அடிப்பேன், நீ தான் போய் கடத்த வச்சுருவியே, எல்லாத்தையும் கடத்தி விட்டுருவியே, அதுக்குத்தானால ஒன்று உடலை, என்னால் 40 ஆண்டு கால நட்பு. இவன் ஒரு ப்ராடுங்க. 40 ஆண்டாள் நட்புன்னா நீ அந்த ஆளை வெளியாற்றலாமா, கட்சி விட்டு வச்சிருக்க வேண்டாமா உள்ள? எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அவர். அதில் அண்ணா வந்து கால்குலேட்டிவ். இவன் வந்து ஹி திங்ஸ் அபோவ். நான் பெரிய ஆள்னே நினச்சே வீணாக போயிட்டேன். மகனை அவரை மாதிரியே நடிக்க வச்சான். அவர் அழகு என்ன கலர் என்ன. எங்கள் ஊரில் எங்கள் மாப்பிள்ளை ஒருத்தன் தூத்துக்குடி போகும்போது ஒரு இறங்கி எங்கேயோ ஒன்றுக்கு போயிருக்காரு. தொடை என்ன கலராக இருக்குது தலைவர் இருக்குங்க என்கிட்ட வந்து. அவனை என்ன பண்ணேன், நான் சொன்னேன் அதை எங்கேயில போய் பார்த்தேன். ஒன்றுக்கு போப்பேன்னா நான் பின்னாலே போயிட்டேன். தள்ளி போலீஸ் என்ன தரேன், நான் ஒன்றுக்கு போகிறத மட்டும் பார்த்துக்கிட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லிடுங்க. எப்படி ஒரு மனுஷன் ஒரு மத்திய அரசு விழாவுக்கு அவரை கூப்பிட விட்டாங்க தூத்துக்குடியில். திடீர்னு வந்து ஏறிட்டார் மேடையில். மீனவ பையங்க வந்து பூரா ஆடுதான். காங்கிரஸ் தலைவர் 2-3 பேர் அன்றைக்கி காலியாக இருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அவரே சொல்லார் மேடையில், இவ்வளோ பெரிய தியாகிகள்லாம் என்னை கூப்பிடாமல் இருக்கலாம், நான் முதலமைச்சர் இல்லையா. நான் அப்போ ஒரு எம்பியை மட்டும் நானே காப்பாற்றி காரில் கூப்பிட்டு போயிட்டேன். இல்லைனா இவ்வளோ க்ளோஸ் இன்னைக்கு. ஏன்னா இவர் சொல்லிட்டார், அவர் பேரை தலைவர், ஆகா நம்ம கிழவனை கொல்ல ஏற்பாடு பண்ணிட்டார. மீனவர் பையங்கள்லாம் அடித்து கொண்டுருவானுவா. அவர் ஒரு மீனவர் பையன் எனக்கு தெரிஞ்சா வீடு பூரா எம்ஜிஆர் படமாக வச்சுருப்போம். அந்த நல்ல ஊர், அந்த ஊர் திருச்செந்தூர் பக்கம் ஃபுல்லாக எம்ஜிஆர் படம் தான், செவரே கிடையாது. இவர் தான் திறக்கணும்னு 20 வருஷம் அந்த வீட்டை வச்சிருந்தோம். வந்து திறந்தார். கல்யாணம் அவர் வந்தப்பறம் தான் பண்ணிக்கிட்டார். அவர்லாம் நீங்கள் வந்து கடவுள் மனுஷ ரூப நேர்மா வடமொழியில் கடவுள் நேரம் வந்துட்ட வரமாட்டான், மனுஷனாக வருவான். அப்படி வந்தவர் ராமச்சந்திரன் தான். அவர் ஒன்று சிவாஜி சொல்கிறாரு, காலையில் நான் குளிச்சுட்டு போகிற வர அவர் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா கூட அவங்க அம்மா ராமச்சந்திரா தம்பி வரட்டும்டா கணேசன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க. நான் அங்கே தான் சாப்பிட்டு வளர்ந்தேங்க. சிவாஜி எழுதுறாரு. அவரே சிவாஜி வீட்டில் ஒரு பிரச்சனை ஏற்படும்போது ரொம்ப எளிதாக தீர்த்து விட்டார். சிவாஜிக்கு ஆசியா ஆப்பிரிக்கா விருதுகளுக்கு அமெரிக்காவிலேருந்து வராரு சிவாஜி. பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தார். அதெல்லாம் மனசு வேணும். அவரே அந்த ஓப்பன் காரில் சிவாஜி கூட உட்காந்துட்டு சிவாஜி கும்பிட்டுட்டே வர்றார். ஒரே கைதட்டு கூட்டம் கேட்டேன். நான் விளையாட்டாச்சு கைதட்ட பூரா எம்ஜிஆருக்கு சிவாஜி நின்று வந்துட்டு இருந்தார். அதான் உண்மை தான், உண்மை தானே. அந்த ஆளை தான் பார்த்தா கைதட்டுவான், சந்தோஷப்படுவான். இவன் சிறந்த நடிகன் தானே. இன்னொன்று பாருங்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்ததுக்கு ஒரு சினிமா போட்டு காட்டணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மந்திரிகள் ஆரம்பிறப்பெல்லாம் உட்காந்துருக்காங்க. படம் போட்டிருக்காங்க. தில்லானமானாம்பல் ஆரம்பிறப்பம் கோவப்பட்டிருக்காரு. தலைவர் நம்ம படம் பண்ணலாம், நம்ம நாட்டு கலைகள் 2 அவன் தெரிஞ்சுக்கணும், இந்த படம் பார்த்தா தான் தெரியும்டா. சும்மா உட்காரு. எவ்வளோ பெரிய மனுஷன் அது. தான் படத்தை பாடல இல்லை. இதுதான் நாதஸ்வரம் தெரியும், நடனம் தெரியும், கதை இருக்குது, தம்பி நல்லா நடிச்சிருக்கான். அது சிவாஜிக்கு தெரிஞ்சு சிவாஜி அழுதாராம். அண்ணன் பாரு சிவாஜி, உண்மையில் அண்ணன் தான். எம்ஆர் ராதா சுட்டுட்டாருன்னா அவர்த்தையும் பிரியமாக தான் இருந்தார். கிடையாது என்னென்ன பாரு, அவர் எம்ஆர் ராதா ராமச்சந்திரா அப்படிம்பார். என்னண்ணே இவர் சுட்டார வச்சால நமக்கு சீனியர், நம்மளை வளர்த்தவர், என்னண்ணே 2 கட்சியும் சேருடா, கிழடு வேற போயிட்டுது பெரியார் போன அன்னைக்கு, 2 பேரும் சேர்ந்துருங்க அப்படின்னு உயர்ந்த. அது இந்திய வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் எம்ஜிஆர் வந்து சகாப்தம் மட்டுமில்லை, மறைந்தும் உயிர் வாழ்வார்கள்னு சொல்லுகிற பட்டியலில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் காமராஜுக்கு அடுத்த இடத்துல அவர் தான் இருக்கார், வேறு யாரும் கிடையாது. காமராஜ் இருக்கார், அவரும். நான் எந்த பேச்சிலையும் அவரை பேசாமல் இருந்தேன். நன்றி, வணக்கம்.